ஹாய் எவ்ரி ஒன், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த புது வருஷத்துல இந்த வீடியோ மூலயமா உங்ககிட்ட பேசல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் சந்தோஷம், சமாதானம், ஐஸ்வர்யங்கள் எல்லாம் பெருகணும்னு ஆண்டவரை நான் வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல சீரம்னா என்ன, சீரம் எதுக்காக யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜாய்ஸ் வீவ் சேனல். என் சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க யோசிக்கலாம், ஆல்ரெடி நான் தான் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இது ரெண்டுமே யூஸ் பண்றேனே, இது ரெண்டுமே போதாதா, எதுக்காக நான் சீரம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். சீரம் அப்படிங்கிறது நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்க போகுது. இப்போ நம்ம ஸ்கின்ல 3 லேயர்ஸ் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லேயரில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இதே நீங்கள் சீரம் யூஸ் பண்ணும்போது இன்னர் லேயருக்குள்ளே போயிட்டு உங்கள் ஸ்கின்ல ஏதாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி க்யூர் பண்ணும். அதுக்கு தான் நம்ம சீரம் யூஸ் பண்ணுறோம். இப்போது சீரமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செல்ஸ் ஆக்டிவேட்டர், டீப் ஹைட்ரேட்டிங், ஏஜினிங் ரிப்பேரிங் பண்ணும், க்ளோயிங் ஸ்கின். டோட்டல் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கின் ட்ரீட்மெண்ட். சீரமோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது சீரம் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் மாய்ஸ்சர் யூஸ் பண்ணிட்டு தான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ சீரம் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சீரம் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது மாய்ஸ்சரைசர், அடுத்தது சன்ஸ்கிரீன் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். சில பேர் என்ன செய்வீங்க, சீரம் மட்டும் நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க. இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா வெறும் சீரம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். சீரம் மட்டும் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க சன்ஸ்கிரீன் அதுக்கு மேல நீங்க அப்ளை பண்ணணும். நீங்க வெறும் சீரம் மட்டும் நீங்க அப்ளை பண்ணிட்டு வெளியில போனீங்கன்னா உங்க ஸ்கின் என்ன செய்யும், சன்னால ஃபுல்லா டேன் ஆயிடும். அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, சீரம் கண்டிப்பா அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கு மேல சன்ஸ்கிரீன் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் செட்டிங் பவுடரோ இல்லை பான்ஸ் பவுடரோ என்ன பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் தாராளமாக நீங்கள் போகலாம். உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த டேமேஜும் ஆகாது, ஸ்கின் டேனும் ஆகாது. சீரம் ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து டோனரில் வச்சு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோனர் வச்சு நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது நம்ம சீரம் யூஸ் பண்ண போகிறோம். சீரம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபில்லர் மாதிரி டைப்லையும் இருக்கும், உங்களுக்கு பம்ப் டைப்லையும் இருக்கும். நீங்கள் வந்து ஃபில்லர் டைப்பில் எடுத்தீங்கன்னா நெத்தியில் ஒரு ட்ராப் எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த சைடு கன்னத்தில் இந்த பக்கம் ஒரு ட்ராப், இந்த சைடு ஒரு ட்ராப், நோஸில் ஒரு ட்ராப், இங்கே ஒரு ட்ராப். இந்த மாதிரி எடுத்துட்டு உடனே நீங்கள் கையை வச்சு இந்த மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சீரமில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாமே போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி ரப் பண்ண வேண்டாம்னு சொல்கிறது. எப்பயுமே சீரம் என்ன செய்யணும்னா கையால் இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி எடுக்கணும். நீங்கள் எங்கெங்கே அப்ளை பண்ணீங்களோ அது ஃபுல்லாக ஜஸ்ட் டேப் பண்ணுங்க, அவ்வளோதான். சில பேர் என்ன செய்வாங்க, கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி ரப் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. சீரம் எப்பயுமே இந்த மாதிரி கையால் ஃபுல்லாக டேப் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் டேப் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன செய்யணும்னா இந்த 3 விரல் இருக்குது பார்த்தீங்களா, மேல் போர்ஷனில் இந்த மாதிரி இழுத்து கொண்டு வரணும். இந்த 3 ஃபிங்கர் வச்சு மேல் பக்கமாக நீங்கள் கொண்டு வரணும். இப்படிதான் நீங்கள் வந்து சீரம்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இப்போது இது என்ன செய்யணும், உங்கள் இன்னர் லேயருக்குள்ளே போயிட்டு உங்கள் ஸ்கின்ல டேமேஜ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரிப்பேர் பண்ணிடும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பான்ஸ் பவுடரோ இல்லை செட்டிங் பவுடரோ என்ன பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியில் போகலாம். ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து சீரம் யூஸ். வீடியோவில் சீரம் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சீரம்னா என்ன, சீரமோட பெனிஃபிட்ஸ் என்ன, சீரம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் இல்லை ஸ்கின் கேர் பற்றி ரிவ்யூ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இதே போல் வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை பாய்.